ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சமாக போட்டுட்டு அது பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி, சின்ன சைஸ் செஞ்சுக்கனால 3 தக்காளி போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், பெரிய ஸ்பூனில். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா இதெல்லாம் அரைச்சி செய்கிறத விட வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கொதிக்கணும். மூடி வச்சு அது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அப்புறமா மீனை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது மீனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலக்கக்கூடாது, லைட்டாக கலந்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேன். அந்த வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.